வெப்சைட் எப்படி பண்ண யோசிங்களா? ஆமாங்க. நீங்க பாக்குற கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாக்குற பெரிய அப்ளிகேஷன் மாதிரி தெரியும். பட் ட்ரூத் என்னன்னா, இதெல்லாம் ஸ்டார்ட் ஆன பிளேஸ் ஒரு சின்ன லாங்குவேஜ் தான். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. அது என்னன்னா HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். You are totally wrong. அப்படின்னு யாராச்சும் உங்களுக்கு சொன்னா மண்டையில ஒரு கொட்டு வச்சு HTML is a markup language உங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா இங்க நிறைய பேர் HTMLங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நினைச்சிட்டு இருக்காங்க. படிடா. அது இல்ல. ஓகே, டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா என்னோட பேர் முத்துப்பாண்டியன். ஹாய் சலோ. இந்த சேனல்ல நீங்க URL ரிலேட்டடான கோடிங் வீடியோஸ், தென் வந்து IT ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர்ல வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு முத்து கோர்ஸ் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டேய், இது முத்துப்பாண்டி கோட்டடி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஃபர்ஸ்ட் HTML என்ன? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்னன்னா, ஒரு வெப் பேஜ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற ஒரு பேஜ் கண்டென்ட் போனது ஒரு டெக்ஸ்ட் லிங்க். தென் மார்க்அப். மார்க்அப்னா என்னன்னா, ஒரு வெப்சைட்க்கு கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ற யூஸ் பண்ற டேக்ஸ். அண்ட் தென் லாங்குவேஜ். லாங்குவேஜ் இது ப்ரௌசருக்கு புரியுற ஒரு லாங்குவேஜ். இப்போ ஒரு வீடு பில்ட் பண்ணா நம்மளுக்கு ரூப், வால், பில்லர்ஸ் இதெல்லாம் தேவை. அதே மாதிரி ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் HTML தேவை. ஆஹா. சிம்பிளா நம்ம ஹியூமன் பாடி சொன்னா HTML இஸ் ஸ்கெலிட்டன். இப்போ மேபி ஒரு டவுட் வரலாம், வெப்சைட்னா என்ன, வெப் பேஜ்னா என்ன? ஓகே, இப்போ வெப் பேஜ்னா ஒரு சிங்கிள் பேஜ். இப்போ யூடியூப்ல ஒரு ஹோம் பேஜ் இருக்கு, அது மட்டும் நம்ம சொல்லணும்னா அது ஒரு வெப் பேஜ். ஓகே, இப்போ அதே யூடியூப்ல ஹோம் பேஜ், அபவுட், ஷார்ட்ஸ், இந்த மாதிரி பல பேஜஸ், பல குரூப் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் பேஜஸ் சேர்ந்தது ஒரு வெப்சைட். ஓகே, இதுதான் ஒரு வெப் பேஜுக்கும் ஒரு வெப்சைட்டுக்கும் டிஃபரன்ஸ். இப்போ ஒரு HTML மட்டும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். HTML மட்டும் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரு வெப்சைட் பண்ண முடியாது. என்ன லூசா? புரியல? HTML மட்டும் யூஸ் பண்ணி நீங்க வெப்சைட் பண்ணலாம். ஆனா நீங்க HTML மட்டும் யூஸ் பண்ணி வெப்சைட் பண்ணீங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க HTML மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் பண்ணீங்கன்னா அது பார்க்க வந்து இப்படிதான் இருக்கும். நீங்க வந்து ஒரு ஹியூமன் பாடியை வந்து ஸ்கின்ஸ் எதுவுமே இல்லாம நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு எலும்பு கூட தான் இருக்கும். ஸோ அதுதான். ஓகே, அது லுக் லைக் மோர் பியூட்டிஃபுல்லா காட்டணும்னா என்ன வேணும்னா CSS வேணும். அவ்வளவுதான். CSS நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க வெப்சைட் வந்து மோர் பியூட்டிஃபுல்லா நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து அந்த வெப்சைட்டை பில்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். பட் HTML இல்லாம ஒண்ணுமே முடியாதுங்க. இப்போ ஒரு அமேசான் வெப்சைட் வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்க அமேசான் வெப்சைட்ல ஷோ ஆகிற இந்த இமேஜஸ்லாம் இமேஜ் டேக் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இதெல்லாம் ஹெட்டிங் டேக், H1 டேக் யூஸ் பண்ணி இந்த டைட்டில் ஹெட்டிங்லாம் காட்டுவாங்க. தென் வேற என்ன இருக்கு, வீடியோஸ் எதுவும் ப்ளே பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை, இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வீடியோ டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிள் தான். இதில் நீங்கள் சைட்டில் பார்க்குறது எல்லாமே ஒரு டேக்ஸ் தான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க கோடிங். அவ்வளோதான். எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரியல் டைமாக நீங்கள் திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஈஸிங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் HTML என்ன, வெப்சைட்னா என்ன, பேஜ்னா என்ன, தென் வந்து ரியல் டைமில் ஒரு வெப்சைட் HTML டேக்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, தென் CSS எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எதுக்கு HTML, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணி இது ரெண்டு ஏன் தேவை அப்படிங்கிறது ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சோண்டு ஐடியா கிடச்சுன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபியூச்சரில் இது ஒரு சீரியஸாக நான் கண்டினியூ பண்ணுவேன். HTML, CSS, Bootstrap, JavaScript, React, எவ்ரிதிங். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக நீங்கள் ஆகணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் யாராவது இன்னும் HTML ப்ரோக்ராமிங் வந்து சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தானா மறக்காமல் அவங்களுக்கு அனுப்புங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரச்சனை இல்லைன்னா அது கோடிங்கே இல்லை. வரட்டா?